மத்திய பிரதேசத்தில் காலியான 3 ராஜ்யசபா MP பதவிகளுக்கு வரும் ஜூன் 18 தேர்தல் நடைபெறவுள்ளது. பாரதிய ஜனதா சார்பில் 3 பேரும், காங்கிரஸ் சார்பில் மீனாட்சி நடராஜனும் மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் மீனாட்சி நடராஜன். அவர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் நம்பிக்கைக்குரியவர்களில் முக்கியமானவர். மீனாட்சி தம் மீது தெலங்கானாவில் உள்ள கிரிமினல் வழக்கு விவரத்தை வேட்புமனுவில் குறிப்பிடாமல் மறைத்ததாக பாரதிய ஜனதா வேட்பாளர் மகேஷ் கெவத் புகார் அளித்தார். அதை விசாரித்த தேர்தல் அதிகாரி மீனாட்சியின் வேட்புமனுவை நிராகரித்தார். தேர்தல் கமிஷனிடம் காங்கிரஸ் முறையிட்டது. ஆனால் தேர்தல் அதிகாரியின் நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என்பதால் தலையிட முடியாது என கூறிவிட்டது. வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மீனாட்சி நடராஜன் முறையிட்டார். தேர்தல் அதிகாரி வேட்புமனுவை நிராகரித்த விதம் சட்டப்படி தவறானது, தன்னிச்சையானது என வாதிட்டார். புகார் அளித்த பாரதிய ஜனதா வேட்பாளர் மகேஷ் கெவத் வாதிடும் போது, தேர்தலில் போட்டியிடுவது சட்ட உரிமைதான், ஆனால் மனுதாரர் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டதாக வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த மனு விசாரணைக்கு ஏற்றது இல்லை என்றார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் அதுல் சந்துர்கர் ஆகியோர் தேர்தல் பணிகள் நடைமுறையில் இருக்கும்போது நீதிமன்றங்கள் அதில் தலையிட முடியாது என்றனர். தேர்தல் அதிகாரி எடுத்த முடிவு தவறாகவே இருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்டை நாட முடியும் என கூறி மீனாட்சி நடராஜனின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.